தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன். நீங்க சொன்ன அத்தனைக்கும் நான் பாத்திரமா வேணா அப்படின்றது வந்து தெரியல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொல்றது வந்து இன்னும் ஃபர்தர் மோட்டிவேஷனா இருக்கு எனக்கு. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் தெரியறதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. தெரியுது சிஸ்டர். ஓகே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் ஏற்கனவே உங்க எல்லோருக்கும் அறிமுகமானவள் தான். நீயேவா மீண்டும் அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியறது. எஸ், அனிதா என்னும் அனந்தலட்சுமி, குரோம்பெட் நியூ கிரியேஷன் தியான மையத்தோட மெம்பர். இந்த பிப்ரவரி மந்த் அன்னை டிவோட்டீஸ் ஆன நம்ம எல்லாருக்குமே வெரி ஸ்பெஷல் மந்த். ஏன்னா மதரோட பர்த்டே. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மந்த்ல எனக்கு 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த மதர் த்ரூ என்னோட டிராயிங் மூலமா பேசணும் அப்படின்னு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியையே நான் அன்னையோட பிளெஸிங்ஸா கிடைச்சிருக்கிறதா தான் உணர்றேன். அதை உணர்ந்து வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளோடு என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஏற்கனவே என்னை பற்றி அறிமுகம் இருந்தாலும் என்னோட இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்ஸ், கஜலட்சுமி, ராதா கிருஷ்ணா, தனலட்சுமி, ஐயப்பன், இந்த மாதிரியான தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ், அதோட வேரியஸ் ரங்கோலி ஒர்க்ஸ். இப்போ சண்முகப்பிரியா மேடம் கூட சொன்னது இந்த ராதா கிருஷ்ணா போட்டோ தான், அந்த ரங்கோலி தான். ஸோ இந்த மாதிரி ரங்கோலி போட்டோஸ் வந்து என்னோட ஸ்டேட்டஸ்ல வந்து அன்னையே வந்து இந்த NV குமார் அப்படின்ற குரோம்பெட் மதர் சென்டர் அந்த சாருக்கு கண்ணுல பட வச்சு, அதன் தொடர்ச்சியா எனக்கு ஸ்ரீ அரவிந்தோ பர்த்டே அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் ரங்கோலி போட முடியுமா அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் வந்து எனக்கு அன்னை சென்டர்ல இருந்து NV குமார் சார் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ஆஃப்டர் சோ மெனி ஹோம்ஒர்க்ஸ், இந்தியாவும் ரெப்ரசென்ட் பண்ணணும், பீயிங் அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஆல்சோ ஹிஸ் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு சேர உருவானதுதான் இந்த ரங்கோலி. அரவிந்தோ அவருக்கு இந்தியா மேல இருக்கிற பற்றும் அன்பும் ரொம்ப ஆழமானது. இந்தியா எவ்வாறு உலகத்திற்கு ஆன்மீக ஒளியை வழங்க முடியும் என்பதற்காகவே நான் வாழ்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர் இந்தியாவோட நடுநாயகமா அவரை வரைஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேவை ரெப்ரசன்ட் பண்ண இந்தியாவோட நேஷனல் பிளாக பேக்ரவுண்டா பண்ணி ரங்கோலியில ஃப்ளவர் டிசைன்ஸை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணோம். எஸ், அந்த மகாபுருஷன் எப்படி இந்த பூமியில அவதரிச்சாரோ அதே போல என் ரங்கோலிலையும் அவர் வந்து தோன்றி a new dawn has raised அப்படின்னு அன்னிய தேதியில எல்லாருக்கும் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணார். இதுதான் அந்த கம்ப்ளீட் மதர் சென்டரோட பிக்சர் வித் அரவிந்தரோட ரங்கோலி. ஸோ எங்க சென்டர்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்பெஷல் டேஸ்லயுமே ஏதாவது செலிப்ரேஷன்னா வித் சம் ஸ்பீச் இல்ல ஸ்பெஷல் மலர் அலங்காரம் அப்படின்னு பண்றது வழக்கம். இது எல்லா சென்டர்லயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்றதுதான். அதே மாதிரி நவராத்திரியிலயுமே 2009ல இருந்து 17 வரைக்கும் அன்னைய சேர்ல புடவ அலங்காரத்தோட தர்ஷனம் கொடுக்கற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. இனிஷியலா ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புடவைய வந்து மாத்தி தர்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தது தாண்டி
பக்தர்களோட கோரிக்கையினால டெய்லியே 9 டேஸுமே வந்து டிஃப்ரெண்ட் சாரீஸ்ல அன்னைய வந்து அலங்காரம் பண்ணி அன்னையோட தர்ஷன் வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா வந்து அதுவே பக்தர்களோட வந்து நிறைய சேஞ்சஸ், அவளுக்கு நிறைய நல்லது மாற்றங்கள் ஏற்படுத்த அதுவே ஒரு போட்டா போட்டிக்கு வந்து காரணமா ஆரம்பிச்சுது. அதனால கொஞ்சம் யுக்தியை மாத்தி அன்னைக்கு வந்து எப்பொழுதுமே இனோவேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஏதாவது ஒண்ணுத்துல வந்து ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அன்னை வந்து அந்த கிரியேட்டிவிட்டிக்கு வந்து அந்த கம்ப்ளீஷனுக்கு அவ நம்மள கையை புடிச்சு கூட்டின்னு போயிடுறது வந்து எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு தருணத்துல நம்ம உணர்ந்திருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல அன்னைக்கு இன்னோவேஷன் பிடிக்கும்ன்றது வந்து எங்க மனசுல எடுத்துட்டு ஒவ்வொரு டைமும் வேற மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2023ல லைட், அதாவது ஸ்பெஷல் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இத வந்து பண்ணும்போது கண்கவர் ஒளி விளக்குகளால நவராத்திரியோட 9 நாளும் டிஃப்ரெண்ட் லைட் செட்டிங்ஸ்ல ஒளிமயமானது. சோ இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ் அண்ட் புடவை அலங்காரம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நவராத்திரி 2024 வரச்சே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த அரவிந்தர் ரங்கோலியுமே நான் போட்டதுல என் வி குமார் சார் அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கான்பிடன்ஸ் வர இந்த நவராத்திரிக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸோட என்கிட்ட அப்ரோச் பண்ணாரு. இதுவரை நவராத்திரி அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி, அதை தாண்டி பார்த்தோம்னா இப்போ இந்த ஷைலாபுத்ரி, பிரம்மச்சரணி, சந்திரகாந்தா, குஷ்மண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயனி, களராத்திரி, மகா கௌரி, சித்திதத்ரி, அவ்வளவுதான் ஒரு நாலேஜ் எனக்கு, அவ்வளவுதான் புரிதல் எனக்கு. ஆனா அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னா அன்னையோட 4 ஆஸ்பெக்ட்ஸ் 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மதரை நவராத்திரியோட கான்செப்ட் சிங்க்ரனைஸ் பண்ணி பெயிண்டிங்கா நீங்க பண்ணணும் அப்படின்றதுதான். இந்த கான்செப்டுவலைசேஷனை எனக்கு அசைன் பண்ணணும்னு அன்னை என் வி குமார் சாரோட மனசுல தோண வச்ச சமயமும் அதே டைமிங்ல என்னோட எல்டர்சன் வந்து, அம்மா நீவோ ஒரு அன்னை டிவோட்டி, நீ ஏமா ஒரு அன்னை போட்டோவை கூட பெயிண்டிங்ல ட்ரையே பண்ணல, ஒரே பெருமாள் படமாவே வந்து பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்ட சமயமும் பயங்கர சிங்க் ஆச்சு. மிராக்கிள்னாலே அதுக்கு மறு உருவம் அன்னை தான் அப்படிங்கிறத வந்து எனக்கு மறுபடியும் வந்து உணர்த்தினாள் அன்னை. சரி, பெயிண்டிங் தானே, பெயிண்டிங்லாம் பண்ணலாம். ஆனா இவர் சொல்ற கான்செப்ட்ஸ், அதாவது மகேஸ்வரியா, மகா காளியா, மகாலட்சுமியா, மகா சரஸ்வதியா, மகேஸ்வரி விஸ்டம், மகாகாளி ஸ்ட்ரெங்க், மகாலட்சுமி லவ் அண்ட் ஹார்மோனி, மகா சரஸ்வதி பர்ஃபெக்ஷன். இந்த 4 ஆஸ்பிரேஷனையும் இது ஏற்கனவே ஒருத்தர் அவருடைய கண்ணுக்கு எப்படி அந்த ஆஸ்பிரேஷன் அன்னை காமிச்சிருக்காளோ அப்படி ஒரு பெயிண்டிங்கா கொண்டு வந்திருக்கார். இத நம்ம கம்ப்ளீட்டா மாத்தி நம்மளுக்கு தெரிஞ்சதை வரையணும் அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு அன்னையோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணவே முடியாது. ரொம்ப கேள்வி ஞானம் இல்ல, எனக்கும் அன்னைக்கும் உண்டான பர்சனல் கனெக்டை தவிர்த்து எனக்கு இந்த நாலேஜ் ஆஃப் புக்ஸ், இந்த சாவித்ரி அதுல எல்லாம் ரொம்ப படிச்சு கேள்வி கிடையாதே. நம்ம எப்படி இதை அக்கம்ப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்ற $1,000,000 கொஸ்டின்ஸோட என் மேல சுத்தமா கான்பிடன்ஸ் இல்லாம அன்னை மேல மட்டுமே கான்பிடன்ஸ் வச்சு ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் ஆரம்பிச்சேன். அதுக்கு நான் வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டது வந்து இந்த பிக்சர்ஸ் தான். So before entering into the painting, not only for painting, காமனா அதுக்கான நிறைய ஹோம்ஒர்க் வந்து நம்ம அதை பத்தி படிக்கணும். அண்ட் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாதான் we can make best out of it. ஸோ அந்த மாதிரி நான் படிச்ச கலெக்ட் பண்ண ரொம்ப ரொம்ப சொல்பமான விஷயத்த தான் ஷேர் பண்ணிக்கிறேன் இங்க. இது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம். பட் என்னோட சின்ன புரிதலை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஆன் த மதர், அந்த லெகசி பெயிண்டிங் காமிச்சேன் இல்லையா, அதோட சேர்த்து
மதரோட சிம்பிள் அண்ட் சிக்னிபிகன்ஸ வந்து நான் ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். மத்திய வட்டம் வந்து தெய்வீக உணர்வு நிலையை வந்து பிரதிபலிக்கிறது. 4 இதழ்கள் அன்னையின் 4 சக்திகளை குறிக்கின்றன. 4 சக்தியாக மகேஸ்வரி, மகா சரஸ்வதி, மகாகாளி, மகாலட்சுமி. இந்த 4 இதழ்களை தாண்டி 12 இதழ்கள் அன்னையின் 12 வெளிப்பாடுகளாக அவளது தெய்வீக செயற்கையில் விளங்குகின்றன. 12 இதழ்கள் அன்னையின் 12 வெளிப்பாடுகளாக. அது என்னென்ன வெளிப்பாடுனா, சின்சியரிட்டி நேர்மை, ஹியூமிலிட்டி பணிவு, ஈக்வாலிட்டி சமத்துவம், ஜெனராசிட்டி பெருந்தன்மை, குட்னஸ் நன்மை, கரேஜ் தைரியம், ப்ரோக்ரஸ் முன்னேற்றம், ரிசப்டிவிட்டி ஏற்புத்திறன், ஆஸ்பிரேஷன் ஆசை, பிரிசர்வரன்ஸ் விடாமுயற்சி, கிராட்டிடியூட் நன்றியுணர்வு, பீஸ் அமைதி. இவை அனைத்தும் ஒரே மையத்துல குவிஞ்சு தெய்வீகத்தின் முழுமையான வெளிப்பாடாக செயல்படுறது அப்படின்றத வந்து உணர்ந்துட்டேன் நானு. இப்போ மகேஸ்வரி பத்தி படிக்கும் பொழுது எனக்கு அந்த சாவித்ரி மிஷன்ல இருந்து இந்த வேர்டிங்ஸ் தான் கிடைச்சது. அப்போ மகேஸ்வரி விஸ்டம். One is her personality of calm wideness and comprehending wisdom and tranquil benignity and inexhaustible compassion and sovereign and surpassing majesty and all ruling greatness. இதுக்கான என்னுடைய தமிழ் புரிந்து கொண்டது வந்து என்னன்னா, மகேஸ்வரி என்றவள் வந்து தெய்வீக ஞானத்தின் திருவுருவம், அகன்ற மனப்பரப்பும் அனைத்தையும் விளங்கும் ஞானமும் கொண்டவளாக திகழ்கிறாள். அவளது அமைதியான அருள் எல்லாவற்றையும் அரவணைத்து தன்னிடம் அடைகிறவர்களுக்கு அழிவில்லா கருணையையும் அகன்ற மனதையும் வழங்குகிறது. அவள் வெறும் ஞான ஸ்வரூபம் மட்டுமல்ல, மகத்துவம் வாய்ந்த அரசியலின் அதிபதி. அவளது உயர்ந்த ஆட்சி எல்லாவற்றிலும் அதிகாரத்தையும் பெருமையையும் கொண்டது. அவள் தன்னுடைய தெய்வீக அருளால் உலகை தன் அகன்ற கருணையால் வழிநடத்துகிறாள். சோ மகேஸ்வரின்ற ஆஸ்பிரேஷனை இப்படி புரிஞ்சுண்டு இதை எப்படி பெயிண்டிங்கா வெளிப்படுத்துறது அப்படின்றதோட அவுட்புட் தான் ரைட் சைட் நான் வரைஞ்சிருக்கிற பெயிண்டிங். இந்த ஓவியத்துல தெய்வீக ஞானம், கருணை ஆகிய குணங்களை கொண்ட மகேஸ்வரியாக நம் அன்னை சித்தரிக்கப்பட்டுள்ளார். தூய்மை, தெய்வீக அறிவு, ஆன்மீக வளர்ச்சி இவற்றை பிரதிபலிக்கும் தாமரை பூவின் மேல் தங்க கோலத்தில் காட்சியளிக்கும் ஆரோவில்லை மகேஸ்வரி கைகளில் பிடித்திருக்கிறார். இந்த ஆற்றல் மிக்க உருவப்படம் ஆரோவில்லின் நோக்கத்தை காப்பதையும், ஒற்றுமை, மனிதகுல மேம்பாடு இவற்றை குறிக்கோளாக கொண்டு குடியிருப்பை நிறுவியதையும் உணர்த்துகிறது. ஓவியத்தின் அன்னையின் சாந்தமான முக தோற்றமும் அவரை சுற்றியுள்ள பிரபஞ்ச அறிவு, கருணை, அமைதி இவற்றின் உருவமாக அவர் இருப்பதை வெளிப்படுத்துகிறது. எல்லையற்றவளாய், பிரம்மாண்டமானவளாய், அதீத சக்தி படைத்தவளாய் பேசப்படும் மகேஸ்வரியாகவே அன்னை கருதப்படுகிறார். அவருக்கு கீழே ஓடும் தண்ணீரும் 2 பக்கங்களிலும் உள்ள இயற்கை பொருள்களும் அவருக்கு பூமியுடனும் உலக வாழ்க்கையை நிலைநிறுத்தும் ஆன்மீக சக்திகளுடன் இருக்கும் தொடர்பை விளக்குகின்றன. இந்த சித்திரத்தில் அமைதி, அறிவு இவற்றின் மொத்த வடிவமாக ஆரோவில்லின் ஆற்று மிகுந்த கொள்கைகளை தம் கரங்கள் வழியே வெளிப்படுத்துபவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார். இந்த மகேஸ்வரி விஸ்டம் அப்படின்றதுக்கு என் தந்தையாருடைய ஒரு சின்ன ஹைக்கூ கவிதை இது. உடலெங்கும் மகேஸ்வரி, உளம் எங்கும் மகேஸ்வரி, தனித்து நான் இயங்கவில்லை, தனியோர் காப்பும் தேவையில்லை. உடலெங்கும் மகேஸ்வரி,
உளமெங்கும் மகேஸ்வரி, தனித்து நான் இயங்கவில்லை, தனியோர் காப்பும் தேவையில்லை. அடுத்தது மகாகாளி ஸ்ட்ரெங்த். Another embodies her power of splendid strength and irresistible passion. Her warrior mood, her overwhelming will, her impetuous swiftness and world-shaking force. இந்த மகாகாளியோட ஆஸ்பிரேஷனை நான் புரிஞ்சின்ற விதம், மற்றொரு வடிவில் அவள் தனது பிரகாசமான சக்தியையும் எதிர்த்தலையற்ற ஆற்றலையும் வெளிப்படுத்துகிறாள். அவளது யுத்த மனோபாவம், அடங்காத சிந்தனை, அதிநிதானமான வேகம், உலகையே நடுக்கம் அடைய செய்யும் பேராற்றல், இவை அனைத்தும் மகாகாளியின் அபார தெய்வீக வீரத்தை பிரதிபலிக்கின்றன. அவளது சக்தி வெறும் அழிவுக்கு அல்ல, ஒரு புதிய உருவாக்கத்திற்கு வழிவகுக்கும். அவள் எழுந்தால் அச்சமெல்லாம் அழிகிறது. அவள் கருணை புரிந்தால் புதிய ஒளி உதிக்கிறது. இந்த புரிதலோட இந்த அன்னைய மகாகாளியா வரைஞ்சிருக்கேன். இந்த படத்துக்கானது அச்சமூட்டுபவளாக, ஆற்றல் படைத்தவளாக விளங்கும் தெய்வீக அன்னை மகாகாளியின் வடிவமாக இந்த ஓவியத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். ஆற்றல், மாற்றமடைதல், தீமைகளை அழித்தல், இவற்றோடு தொடர்பு படுத்தி எண்ணப்படுபவள் தான் மகாகாளி. தனது கரங்களில் அவள் பிடித்திருக்கும் திரிசூலம், சங்கு, வாள் போன்ற பலவித ஆயுதங்கள் அறியாமையையும் மன இருளையும் எதிர்த்து வெல்லும் அவளுடைய சக்தியை உணர்த்துவதாக உள்ளது. சாந்தமும் கருணையும் கொண்டதாக அன்னையின் திருமுக பாவம் விளங்குகிறது. பாதுகாப்பையும் மன மாற்றத்தையும் கொடுக்கும் கவசமாக அன்னையினுடைய அதீத சக்தி விளங்குவதை அது காட்டுகிறது. அவருடைய தலையை சுற்றியுள்ள தங்க ஒளி வட்டமும் மற்ற தெய்வீக அடையாளங்களும் ஆன்மீக சக்திக்கும் தெய்வீக அதிகாரத்திற்கும் அவர் ஒரு வழிகாட்டும் விளக்கு என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகின்றன. அன்னை அணிந்துள்ள புடவை பிங்க் வண்ணம் கொண்டது. அந்த நிறம் எப்பொழுதும் இரக்கத்தோடும் அரவணைப்போடும் தொடர்பு படுத்தியே பேசப்படுவது. அது அச்சமூட்டும் வடிவுடைய மகாகாளியின் குணத்திற்கு நேர் எதிர்மறையானது. இப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த வடிவத்தில் இருந்த போதும் மனித குலத்தில் மேல் அன்போடும் அக்கறையோடும் அன்னை விளங்குவதையே இந்த புடவை உணர்த்துகிறது. ஆன்மீக வளர்ச்சி பாதையில் நடப்பவர்களை பாதுகாக்கவும் வழிநடத்த வேண்டி தன் தெய்வீக ஆற்றலை பயன்படுத்தி மனமாற்றம், வலிமை, தெய்வீகம் போன்ற சக்திகளை ஒருங்கிணைப்பதை நோக்கி அன்னையின் ஆர்வம் இருப்பதை மகாகாளி அன்னையின் ஓவியம் பிரதிபலிக்கிறது. இதற்கான ஒரு சின்ன கவிதை சமர்ப்பணம். மா காளி, கட்டரும் நற்சக்தி, கட்டரும் மா சக்தி, பக்தியை அங்குசமாக்க பரவசமாய் அது அடங்கும். கட்டரும் நற்சக்தி, கட்டரும் மா சக்தி, பக்தியை அங்குசமாக்க பரவசமாய் அது அடங்கும். அடுத்ததாக மகாலட்சுமி ஹார்மோனி. A third is vivid and sweet and wonderful with her deep secret of beauty and harmony and fine rhythm. Her intricate and subtle opulence, her compelling attraction and captivating grace. So மகாலட்சுமிய பத்தி புரிஞ்சின்றது மூன்றாவது வடிவில் அவள் ஒளி வீசும் இனிமையும் ஆழ்மையான ரகசிய அழகும் கொண்டவளாக திகழ்கிறாள். அவளது இசைபூர்வமான ஒழுங்கும் நுட்பமான செழிப்பும்
ஏகழிக்கும் மகிழ்ச்சியையும் கண்கவரும் கருணையையும் இவற்றால் உலகம் அவளால் ஈர்க்கப்பட்டு பிரகாசிக்கிறது. அவளது அருள் அனைத்திலும் நல்லிணத்தையும் அமைதியையும் பரப்புகிறது. அவள் இருக்கும் இடத்தில் அலைபாயும் கலகம் அடங்குகிறது. அவள் பார்வையில் உலகமே இசைப்படுகிறது. இந்த புரிதலோட மகாலட்சுமி அன்பு நல்லிணக்கத்தோட எப்படி வரைய முடியும் அப்படின்றதோட இந்த ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஓவியம். இந்த மகாலட்சுமி ஓவியம் வந்து அன்பு நல்லிணக்கம் விழையும் அன்னையின் விருப்பத்தை காட்டுகிறது. ஒற்றுமை, இரக்கம், மனித குலத்தின் மேல் அக்கறை இவற்றை ஓவியத்தில் உள்ள பூமி கோலம், இதயம், அன்னையின் திருமுகம் இவையெல்லாம் ஆழமாக வெளிப்படுத்துகின்றன. சாந்தமும் தூய்மையும் கொண்டு விளங்கும் அன்னையின் திருமுகம் உலகளாவிய நேசத்தையும் ஒன்றி வாழ்வதற்கான உயிர் நாடியையும் உள்ளடக்கிய வழிகாட்டியாக அவர் விளங்குவதை தெரிவிக்கிறது. மனித குலத்தின் ஒருங்கிணைந்த உள் உணர்வை வெளிப்படுவதாக பூமிக்கோளம் விளங்குகிறது. சித்திரத்தில் அது இடம்பெற்றிருப்பது உலக நல்லிணக்கத்தோடு பல்வேறுபட்ட கலாச்சாரம், தேசங்கள், மக்கள் அனைத்தையும் அன்பு, அமைதி என்ற குடைக்குள் கொண்டு வர வேண்டும் என்னும் அன்னையின் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆரோவில்லின் குறிக்கோள்களாகிய ஒற்றுமை, எல்லைகளை தாண்டி உறவுகளை வளர்ப்பது போன்றவற்றை லட்சியமாக கொண்ட அன்னையின் கோட்பாட்டை பிரதிபலிப்பதாக இந்த உலகத்தோடு அவர் கொண்டிருக்கும் தொடர்பு விளங்குகிறது. அன்பிற்கு உலக அடையாளமாக விளங்கும் இதயம் இந்த ஓவியத்தில் ஒளிவிட்டு பிரகாசிக்கிறது. எல்லையற்றதும் நிபந்தனையற்றதுமான அன்பை உலகில் கொண்டு வர வேண்டும் என்னும் அன்னையின் ஆவலை அது உணர்த்துகிறது. மனமாற்றத்தை உண்டாக்கும் சக்தி படைத்த அன்பு உலகத்தில் வேற்றுமைகளை நோக்குவதையும் ஆன்மீக வளர்ச்சியை கட்டி காப்பதையும் அது உணர்த்துகிறது. அன்பு நல்லிணக்கம் மூலமாக அமைதி என்ற நிலையை பெறலாம் என்ற உணர்வையும், சமநிலையில் உள்ள உலகத்தையும் அன்பு, ஒற்றுமை போன்ற குறிக்கோள்களால் வழி நடத்தப்பட்டு வாழ்கின்ற சமுதாயத்தையும் தம்முடைய தீர்க்க தரிசனத்தால் அன்னை காண்கிறார். அமைதி நிரப்பியதும் அன்பினும் தெய்வீக சக்தியால் செயல்படுவதும் ஆகிய ஓர் உலகத்தை காணும் அன்னையின் கனவை பிரதிபலிக்கிறது. இதற்கான ஒரு சிறிய கவிதை. அன்னை சிபாரிசில் அனைத்தும் அவன் கொடுப்பான், அவள் என்னுள் இருக்க அவனிடம் எதை பெற. அன்னை சிபாரிசில் அனைத்தும் அவன் கொடுப்பான், அவள் என்னுள் இருக்க அவனிடம் எதை பெற. மூணு பிக்சர்ஸ், அதாவது மகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, இது மூணுமே ரொம்ப சுலபமா எனக்கு போடுறதுக்கு வந்து அன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருந்தா. பட் மகா சரஸ்வதி வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். எனக்கு வந்து எப்படி ஒரு சரஸ்வதி உருவத்துல அன்னைய வந்து பார்த்து நம்ம போடுறது அப்படின்றத வந்து கிட்டத்தட்ட ரொம்ப யோசிச்சு நிறைய விஷயங்களை வந்து தேடி தேடி பார்த்துமே எனக்கு அவ்வளோ சுலபத்துல வந்து அன்னை அத வந்து என்ன சொல்றது கிடைக்க வைக்கல. அதுக்கப்புறமா ரொம்ப 3 பண்ணியாச்சு, இன்னும் ஒண்ணுதானே அன்னையே, ஏன் இவ்வளவு வந்து என்ன சிரமப்படுத்துறேன்னு ஒரு சின்ன அவளோட ஆர்குமெண்ட் கூட நான் பண்ணேன். அதோட பயனா எனக்கு வந்து ஒரு பிளாஷா அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல இருந்து எனக்கு அன்னையோட ஒரு ஓவியம் வந்து கிடைச்சது. உண்மையா சொல்லணும்னா அன்னி நாள் வரைக்கும் எனக்கு அன்னை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம்தான் அந்த பொக்கிஷமான ஓவியங்கள், அதுவும் லைன் டிராயிங் சொல்ற ஓவியங்கள் கிட்டத்தட்ட 400-500க்கு மேல நம்ம அந்த வெப்சைட்ல வந்து அவ பாதுகாத்து வச்சிருந்தது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஒரு சரஸ்வதிக்கு உண்டான விஷயங்களை வந்து போட்டுடலாம். ஒரு சைட் போஸ் அன்னைய வந்து எந்த அன்னைய போட்டா கரெக்டா இருக்கும்னு நம்மளால என்ன
பார்க்க முடியலையே, விஷுவலைஸ் பண்ண முடியலையே அப்படின்றதுதான் வந்து நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன் ஒர்க் கம்ப்ளீஷனுக்கு. அப்போதான் வந்து அன்னை வந்து நான் வரைஞ்ச ஒரு ஓவியத்தையே நீ எனக்கு வந்து வர அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டளைய வந்து அந்த இடத்துல போட்டு இந்த அன்னையோட முகமானது செல்ஃப் போர்ட்ரேட்டா அன்னையே தன்னை வரைஞ்சின்றது. நான் அந்த ஓவியமும் அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத பாத்துடலாம். Maha Saraswati, perfection. The fourth is equipped with her close and profound capacity of intimate knowledge and careful, flawless work, and quiet and exact perfection in all the things. இதிலிருந்து எனக்கு எட்டிய வரை புரிஞ்சின்றது என்னன்னா, 4வது வடிவுல அவள் ஆழ்ந்த ஞானத்தையும் நெருக்கமான பார்வையையும் கொண்ட தெய்வீக சான்றோராக விளங்குகிறாள். அவளது செயல்கள் நுணுக்கமான கவனத்துடனும் திருத்தப்பட முடியாத சீருடனும் அமைந்திருக்கின்றன. அவள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அமைதியான முடிவுடனும் துல்லியமான நிர்வாகத்துடனும் மிளர்கிறது. அவளது அருளால் அனைத்து சரியான ஒழுங்கிலும் முழுமையுடனும் நிகழ்கிறது. அவள் தொடும் வேலைகள் பிழையற்ற ஆழ்ந்த ஒழுங்கு பெற்று உயர்ந்து திருப்தியை வழங்குகின்றன. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சரஸ்வதி வந்து மத்த 3த்தையும் காட்டிலும் எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா ரொம்ப டச் உள்ள போட்டோ இது. சோ தன்னை தானே அன்னை வரைஞ்சு கொண்ட ஓவியத்தை வந்து நான் மறுபடியும் அதை வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணேன் அப்படின்றதே அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமா கருதுறேன். சோ பல வகை கலை வடிவங்கள்ல தனக்குள்ள தேர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறது வந்து திறமையான பியானோ வாசிப்பாளர் அன்னை. அர்ப்பணிப்பு மிகுந்த கலைஞர் ஆகிய அன்னைக்கு இசையிலும் காட்சிக்கு உகந்த கலைகளிலும் உள்ள ஆர்வத்தை பிரதிபலிப்பதாக இந்த ஓவியம் அமைந்துள்ளது. அதி உன்னதமான உணர்வையும் நேர்த்தியையும் அடைய பாடுபடும் அவரது இசை திறமையையும் கலை படைப்பாற்றலையும் இணைந்த ஒரு கலவையை அவர் வரைந்த ஓவியத்தில் உள்ள அவருடைய முகம், பியானோ, தாமரை, அன்னப்பறவை இவை எல்லாம் அழகாக அடையாளம் காட்டுகிறது. கலை வடிவமான சரஸ்வதியாகவே அவருடைய உருவத்தை இதில் பதித்து அவரது திறமைகளான கல்வி அறிவு மட்டுமல்லாமல் ஆன்மீக விஷயம் சம்பந்தப்பட்ட படைப்பாற்றலும் அவருக்கு பிடித்த பியானோ போன்ற அனைத்து விஷயங்களையும் அவர் இடைவிடாது தொடர்ந்து தமது எல்லா பணிகளிலும் பூர்ணத்துவம் பெறுவதையும் பூர்வத்துவம் பெற அவர் விழைவதையும் இந்த போட்டோல வந்து டெபிக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் இமேஜ் தான் வந்து அன்னை வந்து வரைஞ்சிருந்தது. இத பேஸா வச்சுதான் நான் போன ஸ்லைட்ல காமிச்ச அந்த மகா சரஸ்வதிய வந்து வரைஞ்சிருக்கேன். கல்வியின் பலம் காற்றாற்று வெள்ளம் கற்று அடங்கிய மனதுள் கற்றையாய் ஒளிரும் அது. கல்வியின் பலம் காட்டாற்று வெள்ளம் கற்று அடங்கிய மனதுள் கற்றையாய் ஒளிரும் அது. இதுதான் அந்த அன்னை சென்டர்ல மகாலட்சுமியாகவும் மகா சரஸ்வதியாகவும் மகா காளியாகவும் மகேஸ்வரியாகவும் 9 நாளும் கொலுப்படியில கொலுவாக வீற்றிருந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப எல்லாருமே வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண தருணம் அது. So with this positive note, there is a sacred fire that burns in the heart and envelops the whole being. It is Agni, who illuminates and purifies all. I kindle that fire in you each time that you ask me for some progress, but it destroys nothing except falsehood and obscurity. The mother. So with this positive note, என்னோட இந்த உரையை நான் வந்து இத்தோடு நிறைவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.